திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 937, அதிகாரம் சூது. இது மணிமேகலையில் கூறப்பட்டுள்ள நிகழ்வு. காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த சாதுவன் என்ற வணிகர் கற்புக்கரசியான தன் மனைவி ஆதிரையுடன் சிறப்புடன் வாழ்ந்து வந்தார். வணிகத்தில் பெரும் பொருள் ஈட்டி செல்வ செழிப்புடன் இருந்தார். இவ்வாறு சீரும் சிறப்போடு வாழ்ந்து வந்த சாதுவன் சில நண்பர்களுடன் சேர்ந்து பொழுதுபோக்கிற்காக சூதாடத் தொடங்கினான். முதலில் அதை ஒரு வேடிக்கையாக விளையாடியவன் நாளடைவில் சூதாட்டத்தின் வஞ்சக வகைகள் அனைத்தையும் நன்கு பயின்று சூதாடுவதில் வல்லமை பெற்றான். தன்னிடம் பெரும் செல்வம் இருந்ததால் சூதாட்டத்திற்கென்று ஒரு நல்ல இடத்தை அமைத்துக் கொண்டு சூதாட்டத்தில் வல்லவர்கள் பலரும் அங்கு வந்து ஆடும்படி செய்தான். இடைவிடாது எப்பொழுதும் சூதாடி வந்ததால் தான் சேர்த்து வைத்திருந்த செல்வம் அனைத்தையும் சூதாட்டத்தில் சிறுக சிறுக இழந்து இறுதியில் சீரழிந்து நின்றான். இவனிடம் பொருள் எதுவும் இல்லாததை அறிந்ததும் சுற்றி இருந்த கெட்ட நண்பர்கள் கூட்டம் அவனை விட்டு அகன்றது. இதனால் பல துன்பங்களை அடைந்த சாதுவன் மீண்டும் வணிகம் செய்து பொருள் ஈட்டுவதற்காக கடல் கடந்து வணிகர் சிலருடன் சேர்ந்து கப்பலேறி சென்றான். வழியில் அக்கப்பல் உடைந்து போக அதில் பயணம் செய்த அனைவரும் கடலில் விழுந்து இறந்தனர். ஆனால் சாதுவன் மட்டும் அவரது மனைவியின் கடவுள் பக்தியால் தப்பித்து ஒரு கரையை அடைந்து உயிர் பிழைத்தான். இச்செய்தியை அறியாத அவருடைய மனைவி ஆதிரை தன் கணவனும் இறந்து விட்டான் என்று கருதி தீயை மூட்டி தன் உயிரையும் மாய்த்துக் கொள்ள அதற்குள் பாய்ந்தார். ஆனால் அவள் செய்த புண்ணிய பேற்றால் அச்சுடுகணல் அவளை சுட்டெரிக்காமல் அணைந்து போனது. கணவனை இழந்து இனி எவ்வாறு வாழ்வோம் என்று அலறி நின்ற பொழுது ஓர் அசரீரி தோன்றி உனது கணவன் இறக்கவில்லை என்று அவளுக்கு ஆறுதல் கூறி தேற்றியது. கற்புடைய மனைவியும் மிகுந்த செல்வமும் பெற்று பெரும் புகழுடன் வாழ்ந்த சாதுவன் சூதாட்டத்தால் அனைத்தையும் இழந்து பல துன்பங்களை அடைந்ததால் அவனை அனைவரும் இகழ்ந்தனர். ஒருவர் சூதாடும் களத்துக்குள் காலம் கழிக்க புகுந்தால் அது பழமையாய் வந்த செல்வத்தையும் இயல்பான நற்பண்பையும் கெடுக்கும் என்பதை பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். செல்வத்தை அழிப்பதும் சூது, நல்ல குணத்தை கெடுப்பதும் சூதே.